نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரைத்தாகட்டுமாக. மேலும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு காரணமான நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், இம்மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் நம்மீதும் எல்லா விதமான சாந்தி சமாதானமும் நிலவட்டுமாக. நாயகத்தின் சுன்னத்தை பின்பற்றியவராக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினிய மஹல்லாவாசிகளே, ரமலானுடைய மாதங்களிலே சில மாதங்களை அல்லாஹ் தஆலா சிறப்பித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தை மிகச் சிறந்ததாக ஆக்கியிருக்கிறார். இந்த மாதம் என்பது மிக பெரும் கண்ணியமிக்க மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே செய்யக்கூடிய சிறு அமலாக இருந்தாலும் அதற்குண்டான கூலி என்பது பன்மடங்கானதாக இருக்கிறது. இந்த மாதத்திலே செய்கின்ற எல்லா விதமான அமல்களிலும் பல சிறப்புகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாம் இரவில் நின்று ஜமாத்துடன் சேர்ந்து கொள்கிறோம் அல்லவா, தராவீஹ் தொழுகை, அதற்கென்று தனி சிறப்பு இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவீஹ் தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். அது அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையை அல்லாஹ் தஆலா நம் மீது, அதாவது உம்மத்தின் மீது கட்டாய கடமையாக்கி விடக் கூடாது என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தொடர்படியாக தொழுவதை விட்டு தவிர்த்திருந்தார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸின் அடிப்படையிலே அதை தொடர்படியாக தொழுக ஆரம்பித்தார்கள். ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெருவிலே நடந்து செல்லும் பொழுது அங்கும் இங்குமாக ரமலானுடைய மாதத்திலே இந்த தராவீஹ் தொழுகையை ஒரு சிலர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து ஒரே இமாமுக்கு பின்தொடர்ந்து தொழ வைத்தால் இவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதை யோசித்து இந்த ஹதீஸின் அடிப்படை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படையே அவர்களை ஒன்று திரட்டி தொழ வைத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் என்பதாக. அல்லாஹ்வுடைய அர்ஷிற்கு அருகில் மிகவும் ஒளிமயமான ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தினுடைய பெயர் ஹலீலத்துல் குதுஸ் என்கிற ஒரு இடம். அந்த இடத்திலே எண்ணிலடங்காத மலக்குமார்கள், அல்லாஹ்வுக்கு அதனுடைய எத்தனை மலக்குமார்கள் என்று அறிவார். அந்த அளவிற்கு உண்டான மலக்குமார்கள் அந்த இடத்திலே எல்லா நேரமும் ஒரு நொடி கூட விடாமல் அங்கே அல்லாஹ்வை இபாதத் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்கள் கூட இதெல்லாம் ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்விடத்தில் அனுமதி வாங்கி வந்து பூமிக்கு இறங்கி வந்து உம்மத்தே முஹம்மதியா அந்த கூட்டத்தார்கள் தராவீஹ் தொழுவார்களாம். அப்படிப்பட்ட மலக்குமார்கள் நம்மோட தராவீஹ் தொழுகைக்கு வந்து அவர்கள் நம்மை தொட்டால் நாம் வெற்றியாளர்களுடைய பட்டியலில் செய்து விடுவோம் என்பதாக கூறுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இந்த தராவீஹ் அவருடைய கண்ணியம் இருந்திருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். இந்த தராவீஹ் நாம் தொழுகின்ற ஒவ்வொரு நாளும் தராவீஹ் தொழுகைக்கும் ஒரு தனித்தனி சிறப்புகள் இருக்கிறதா. முதலாவது நாள் தராவீஹ் தொழுகை தொழுதால் அவருடைய அந்த நபருடைய சிறு பாவங்கள் எல்லாம் அழைக்கப்படுகிறது. இரண்டாவது நாள் தராவீஹ் தொழுகையை தொழுதால் அவருடைய பெற்றோர்களுடைய பாவங்கள் அழைக்கப்படுகிறது. மூன்றாவது நாள் தராவீஹ் தொழுகையை தொழுதால் அரசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் அவர்களுக்காக பாவம் அளிப்பதிருக்கிறார்களா. நான்காவது நாள் தராவீஹ் தொழுகையை தொழுதால் அவர்கள் 4 வேதங்களான
4 வேதங்களை ஓதிய நன்மையை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்குகிறார். 5வது நாள் தராவீஹ் தொழுகை தொழுதால் அல்லாஹ் அவர்களுக்கு காபத்துல்லாஹ் இது போன்ற இல்லங்களில் தொழுத நன்மையை அவர்களுக்கு தருகிறார் என்பதாக அவர்கள் இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனி சிறப்புகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாபங்கள் கூறி அந்த தராவீஹ் தொழுகை கொண்ட முக்கியத்துவத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வஸ்ஜுத் வக்தரிப், நீங்கள் சஜ்தா செய்யுங்கள், என்னை நெருங்குங்கள் என்பதாக கூறுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் சொல்கிறார்கள், ஒரு நபர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை மிகவும் பெரும் தருணம் எப்படி என்றால் அது சஜ்தாவில் தான் என்பதாக கூறினார்கள். அதன் அடிப்படையில் நாம் தொழுகின்ற தராவீஹ் தொழுகையில் 20 ரக்காத் தொழுகிறோம். அந்த 20 ரக்காத்துக்குள்ளும் நம்ம எத்தனை சஜ்தா செய்யறோம்? 20 சஜ்தா செய்யறோம். 40 சஜ்தா மொத்தமா செய்யறோம். அப்ப 40 சஜ்தா செய்யறோம். இந்த மாதிரி வேறு எந்த தொழுகைக்கும் 40 சஜ்தாக்களை செய்யறதில்லை. ஆக இந்த தராவீஹ் தொழுகை மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை மிகவும் பெறுவதற்கு இந்த தராவீஹ் தொழுகை அமைகிறது. இன்றைய காலத்திலே ஒரு ரமலான் முழுவதுமாக ஒரு குர்ஆன் முழுவதும் ஒரு முறை ஓதி முடிக்கப்படுகிறது. ஆனால் சஹாபாக்களுடைய காலத்திலே 2க்கும் மேற்பட்ட குர்ஆன்களை அந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த தராவீஹ் தொழுகையில் ஓதி முடிக்கப்படுகிறது என்றால் இந்த தராவீஹ் தொழுகைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை சஹாபாக்கள் தந்திருப்பார்கள் என்று சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அப்படி இருக்க இந்த தராவீஹ் தொழுகைக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. ஆரம்ப 3 நாட்கள், ரமலானுடைய ஆரம்ப 3 நாட்களும் 27ஆம் இரவு லைலத்துல் கத்ர் இரவு மட்டும் அனைத்தையும் தொழுதுவிட்டால் மற்ற ரமலானுடைய எல்லா பாக்கியத்தையும் பெற்றுவிட்டதாக ஆகிவிட முடியாது. இந்த தராவீஹ் 30 நாள் ரமலானுடைய 30 நாட்கள் தொடர்படியாக ரமலானிலே தராவீஹ் தொழுவதால் ஒட்டுமொத்த நன்மைகளை பெற முடிகிறது. எனவே வரக்கூடிய நாட்களில் தராவீஹ் தொழுகையை விடாமல் தொழுது அல்லாஹ்வுடைய பெரும் பாக்கியத்தை பெற்று ரமலானை முழுமையாக்கி வைப்பதற்கு அல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அஸ்ஸலானா பிக ஸையினா வ கனா பிக முபையில் நுஷூர். اللهم اجعل صباحنا على صباح مبارك الخير كريما وعن الشر بعيدا لا خاسر ولا خاسر ولا محروما. اللهم اغفر لنا ذنوبنا ذنوب من ينصرنا ووسع لنا في دارنا ودار من ينصرنا وبارك لنا في رزقنا ورزق من ينصرنا. اللهم اشف امراضنا وامراض من اوصانا بالدعاء واقض حوائجنا حوائج من اوصانا بالدعاء. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.